ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் இறங்கி சொல்லுகிறார், இந்த வருடத்திலும் நீதியின் சூரியனே உதிக்க போகிறது என்று கர்த்தராகிய நான் உரைக்கிறேன். இந்த பொய்யர் அனைவரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சகர்கள் என்று பார்க்கும்போது இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்திலும் கூட நிறைய போலி தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களும் யாரு தான்? பொய்யர்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற ஏதோ பொய்யர்கள் அவங்க மட்டும்தான் இந்த கூட்டத்தில் வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிக்க கூடாது. மாறாக யாரெல்லாம் ஜனங்களை வஞ்சிக்கிறார்களோ, ஏமாற்றுகிறார்களோ, அதாவது நியாயப்பிரமாணத்தை, பழைய ஏற்பாட்டு சில பிரமாணங்களை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பலி முறைமைகளை எல்லாம் போதித்து மக்களை வஞ்சிக்கிறாங்க அல்லவா. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைய என்ன செஞ்சார், அந்த நாட்டுக்குள்ள சில சட்டங்களை கொடுத்தார். அந்த நிர்வாகத்தை அமைக்கும்படி பல சட்டங்களை தேவன் கொடுத்திருக்காரு. அதுல நிறைய காணிக்கை முறைமைகள் வரும், பலி முறைமைகள் வருகிறது, சடங்கு ஆச்சாரங்கள் எல்லாம் வருகிறது. ஆனா அவைகளுக்கெல்லாம் நாம் மரித்து விட்டோம். கிறிஸ்து மரணம் அதெல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டது என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாக மாறின. நாம் இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். பழைய உடன்படிக்கைக்கு நாம் மரித்து விட்டோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அப்ப இதை வேதம் தெளிவாக போதித்த பின்பும் யாரெல்லாம் பழைய உடன்படிக்கை குறித்து போதித்து பழைய உடன்படிக்கையில் இருக்கிற பலிமுறைமைகளை இன்னைக்கு நாம் கொடுக்கணும், காணிக்கை முறைமைகளை நாம் செலுத்தணும், சடங்கு முறைமைகளை நாம் கையாளணும் என்று யாரெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் யார்? பொய்யர், வஞ்சகர்கள், ஏமாற்றுகிறவர்கள். துணிகரமாக கடந்த வாரங்களிலே யூடியூப்ல ஒரு மனிதர் பேசுகிறார். அவையும் சபை நடத்துறாரு. அந்த சபையிலையும் மக்கள் சிலர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சபை மக்களை பார்த்து பேசுகிறாரு, உங்க பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நீங்க விசுவாசித்தா மட்டும் பத்தாது, இயேசுவை நம்பினா மட்டும் பத்தாது, அதுக்கு பைபிள் சில வழிகளை சொல்லுகிறது. என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பாவம் செய்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா எனக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன மன்னிக்கப்படும்? பாவம் மன்னிக்கப்படும். நீங்க கொஞ்சமா பாவம் செஞ்சீங்கன்னா கொஞ்சமா காணிக்கை வந்து கொடுத்தா போதும். நிறைய பாவம் செஞ்சீங்கன்னா நிறைய என்ன செஞ்சணும், காணிக்க ஆசாரியனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற முறையை வேதம் போதிக்கிறது. எங்க போதிக்குது? பழைய ஏற்பாட்டிலே போதிக்கிறது. நம்ம பார்க்கிறோம்ல, எந்தெந்த பாவம் செஞ்சாலும் ஆசாரியனுக்கு கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியை கொடுக்க கடவன், காளைகளை கொடுக்க கடவன், இந்த பலியை கொடுக்க கடவன், இவைகள் எல்லாம் இருக்கிறது. அது எங்க இருக்குது? பழைய உடன்படிக்கையில இருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை மரித்து விட்டது, அதை ஆண்டவர் அடக்கம் செய்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு சபை என்கிற அந்த இடத்திலும் கூட, சபைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, அது சபை இல்லை. ஆனா மக்கள் பாவம் ஏமாந்து அந்த விஷயத்தையும் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம இன்னைக்கு இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், அப்ப பாஸ்டருக்கு போய் நம்ம இவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க. இதே தான் ரோமன் கத்தோலிக்க சபை அன்றைய காலகட்டத்திலும் செய்தது. பாவ மன்னிப்பு சீட்டு விற்றது. பணக்காரர்கள் மட்டும் அதை பல கோடிகளை கொடுத்து என்ன செய்ய முடியும்? போட்டி போட்டு வாங்க முடியும். அந்த சீட்டை வாங்கிட்டா அவங்க பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, அன்றைய போப்பாண்டவர்கள் விதைத்து வைத்திருந்தார்கள். அப்ப அதை மார்ட்டின் லூதர் என்கிற புரட்சியாளர் வந்து என்ன செய்தார்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லி இருக்க, விசுவாசத்தின் மூலியமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லி இருக்க, எப்படி நீங்க பாவ மன்னிப்பு சீட்டை விற்கலாம் என்று அன்றைக்கு என்ன செஞ்சாருங்க, அவர் எதிர்த்து நின்றார். அதன் மித்தமாக ஒரு புரட்சிகரமான சபை எழுந்தது. விசுவாசிகள் எழுந்தார்கள், சத்தியத்துக்கு திரும்பினார்கள், வேதத்தின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்தார்கள். அதன் மித்தமாக மறுமலர்ச்சி சபை என்ன செஞ்சிச்சு? எழும்பின விஷயத்தை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். ஆனா இன்றைக்கும் சில சபைகளில் அப்படிப்பட்ட விஷயங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பல செழிப்பு உபதேசிகள் மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை போதிப்பார்கள். இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார், அதனால் நாம் செய்கிற எந்த பாவத்துக்கும் தண்டனை கிடையாது, என்ன செஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு மிகைப்படுத்தின ஒரு கிருபையை போதிக்கிற போதகர்கள் கூட எதிலே ரொம்ப கவனமா இருப்பாங்கன்னா, காணிக்கையிலும் தசமபாகத்திலையும் மட்டும் கவனமா இருப்பாங்க. நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அவ்வளவுதான் கடவுள் உன்னை ஆஸ்வதிப்பாரு அப்படிங்கிற போதனையை துணிகரமாக செய்வார்கள்.
மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க, அதெல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவர் மன்னிச்சிட்டாரு, மன்னிச்ச ஆண்டவர் மறுபடியும் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, நீ என்ன வேணாலும் செய்யலாம் போகலாம் அப்படின்னு போதிக்கிறவர்கள் காணிக்கை விஷயத்தில் மட்டும், தசம்பாக விஷயத்தில் மட்டும் ரொம்ப கடுமையாக என்ன செஞ்சவாங்க, நடந்து கொள்வார்கள். நீ இவ்வளவு கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம், எவ்வளவு பலகணிகள் உனக்கு திறக்கப்படணுமோ அவ்வளவு அதிகமாக நீ என்ன செய்யணும், காசு கொடுத்தாதான் திறக்கப்படும் அப்படிங்கிறதுல மட்டும் அழகாக போதித்து வஞ்சிக்கிறவராக இருப்பாங்க. இவர்கள் எல்லாரும் யார், ஏமாற்றுக்காரர்கள் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, இவர்களும் பொய்யர்கள் தான். அது மாத்திரமல்ல, பொய்யான தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம்ல, இன்னைக்கு நிறைய இந்த எலெக்ஷன்ல கூட நிச்சயமாக தேவன் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் தான் என்ன செய்ய போகிறது. ஆமா, அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் சிலர்லாம் அந்த சாமி அருள் இறங்கி அருள் வாக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுபோல சபைகளிலே சில பெண்களும் சரி சில ஊழியர்களும் சரி அருள் வாக்கை போல சொல்லுகிறார்கள். அது ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் இறங்கி சொல்லுகிறார், இந்த வருடத்திலும் நீதியின் சூரியனே உதிக்க போகிறது என்று கர்த்தராகிய நான் உரைக்கிறேன். இது மாதிரி அது நிறைய வந்துச்சு, நிறைய பேர் இது மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷம் யார் தான் வர போறாரா, நீதியின் சூரியன், அப்படியே வந்தாலும் ஆட்சி கலைஞ்சிரும் சில நாட்களிலே எல்லாம் சொன்னாங்க. ஆனால் பார்க்குறோம் விஜய் வெற்றிகரமாக ஜெயித்தார், மறு எலெக்ஷன்லாம் வரல. பெரும்பான்மையாக அவங்க யோசிச்சது ஒரு 110 பேர், ஒரு 118 பேர் வந்துருவாங்க, ஒரு 120 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டசபையிலும் கூட பெரும்பான்மை நிரூபிக்க ஒரு 120 நமக்கு கிடைச்சிரும் நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனா ஆச்சரியப்படத்தக்கதாக 144 என்ன செய்யுது, சட்டசபையில அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி, அந்த பலம் வாய்ந்த விஷயங்கள் கிடைத்திருக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, பொய்யாக உணர்ச்சி வசப்பட்டு தீர்க்க தரிசனம் என்ற போர்வையிலே சில விஷயங்களை நாம் சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு பேர் யாரு, பொய்யர், கள்ள தீர்க்கதரிசி, வஞ்சகர் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியுது. வேதம் இதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீ வாசிக்கும் போது, மனதில் தோன்றினதை கர்த்தர் உரைத்தார் என்று என்ன செய்யக்கூடாதா, சொல்லக்கூடாது. கர்த்தரே அதை என்ன செய்யறாரு, கடுமையாக எதிர்க்கிறார். என் மனசுல ஒண்ணு தோணுது, அந்த மனதில் தோன்றுகிற விஷயம் கர்த்தர் தான் உரைச்சாரு, கர்த்தர் தான் எனக்குள்ள தோன்ற வைக்கிறார் என்கிற அந்த அடிப்படையிலே தீர்க்க தரிசனமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சொப்பனம் வருது, அதனால அந்த சொப்பனத்தை கர்த்தர் தான் கொடுத்துட்டாரு, எனக்கு வந்த சொப்பனம் கர்த்தர் கொடுத்த சொப்பனம், அதனால அந்த சொப்பனத்தின் படிதான் நடக்க போகுதுன்னு அதை தீர்க்க தரிசனமாக மாற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா அதே நீங்க எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது சொப்பனக்காரர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். சொப்பனம் கண்டேன் கர்த்தர் வெளிப்படுத்திட்டார் என்று தீர்க்க தரிசனமாய் அடித்து விடுகிற பொய் தீர்க்க தரிசிகளை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, அருவருக்கிறார், எச்சரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து மனதில் தோன்றுகிற விசுவாசத்தை வைத்து என்ன செய்யக்கூடாது, இவர் தான் வர்றாருன்னு நான் நம்புறனால அதை கர்த்தர் உரைச்சார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற அநேக விசுவாசிகள், நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கும், நீங்களா ஒரு அனுமானிப்பீங்க, இவர் தான் வருவாரு, அவர் தான் வருவாரு, இது நடக்க வாய்ப்பு இருக்குது, அது நடக்க வாய்ப்பு இருக்குது என்றெல்லாம் நமக்கு என்ன செய்யும், எல்லாருக்குள்ள ஒரே மாதிரியா தோணுது, எல்லாருக்குள்ளேயும் அவங்க பெற்ற அறிவின் அடிப்படையில் சில எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை நம்பி விசுவாசித்து அதை தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது நமக்கு பேர் என்ன, கள்ளர்கள், வஞ்சகர்கள், பொய்யர் என்ற முத்திரை நம்மீது என்ன செய்யப்படும், குத்தப்படும் என்பதை மறந்துடக்கூடாது. அடுத்து நீங்க எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, எனக்குள்ள தோன்றுகிற ஆவியினால நான் தீர்க்க தரிசனமா எதையும் அறிவிக்க கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆவியின் தூண்டுதல், நல்லா கவனிங்க, இந்த ஆவியின் தூண்டுதல் தேவ ஆவி தூண்டினாரா, சாத்தான் பொல்லாத ஆவி தூண்டினானா, அல்லது எனக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவி தூண்டுனுச்சா அப்படின்னு தெரியாம எனக்குள்ள ஒரு ஆவியின் தூண்டுதல் வந்த உடனே அதை கர்த்தர் தான் சொல்லிட்டாரோ நினைச்சு தீர்க்க தரிசனமாக அறிவிக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு அந்த இடத்துல, அவர்களை ஓனா என்று சொல்லுகிறார், அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எரேமியா எசேக்கியேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் எச்சரிக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். பாத்தீங்களா, எசேக்கியேல் 13:3,
அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன் பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நல்லா கவனிங்க, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் எப்படி தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற, அவங்களுக்கு பேர் என்னது? மதிக்கெட்ட, அதாவது மூல குழம்புன அறிவில்லாத தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? கீழே உள்ள வசனம், இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் உள்ள நரிக்கு ஒப்பா இருக்கிறாங்கன்னு கர்த்தர் பேசுறார் அந்த இடத்துல. ஆக இந்த தீர்க்க தரிசனம் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் இப்படி புழுகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் பொய்யர்கள் என்று சொல்லுகிறது. அந்த பொய்யர்கள் எங்கே தான் போக போறாங்க? இரண்டாம் மரணமாகிய, மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை செய்யறதுனால கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கறது இல்ல. மனம் திரும்பாமல் தொடர்ந்து அந்த பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த இரண்டாம் மரணத்தை என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறார். ஒருவேளை தெரியாமையோ உணர்ச்சி வசப்பட்டோ, ஒருவேளை கர்த்தர் தான் சொல்றாரோ, நம்ம மனசுல தோன்றத அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சொன்னாலும் கூட அது உடனடியா என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பணும். எப்ப மனம் திரும்பலாம்? அதுக்கும் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற விஷயம் ஒருவேளை நீங்க நம்பிட்டு கூட கர்த்தர் தான் எனக்கு வெளிப்படுத்துறார போல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கூட நீங்க சொல்லலாம். ஆனா எப்ப கண்டுபிடிக்கலாம்? நீங்க சொல்ற தீர்க்க தரிசனம் நடக்கலன்னு உடனே மறுகணமே உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடணும். நாம் அறிவிப்பது நம்முடைய சுய எண்ணத்தில் அறிவிக்கிறோம், கர்த்தர் என்கிட்ட இருந்து சொல்லல, அதனால தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கணும். அதுதான் நீங்க உபாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற விஷயங்கள் நடக்காவிட்டால் அவனை நான் அனுப்பல, அவன் துணிகரமா போய் தீர்க்க தரிசனம் சொன்னா, அப்படிப்பட்டவன் பொய்யானவன், அவனுக்கு நீ பயப்பட வேணான்னு கர்த்தர் பேசுறாரு. அப்ப தீர்க்க தரிசனமா ஒன்ன அறிவித்ததுக்கு அப்புறம் அது நடக்கலன்னு உடனே என்ன வந்துடணும்? இதுக்கு மேல இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கிற விஷயத்தை சொல்லக்கூடாது, நான் பொய்யனாக மாறுகிறேன், நான் பொய்யனாக மாத்திரமல்ல கர்த்தரையும் நான் என்ன செய்கிறேன்? அந்த இடத்துல அவமதிக்கிறேன், அவரையும் பொய்யானவராக நான் காண்பிக்கிறேன். பல ஜனங்கள் அப்ப கர்த்தர் மேல விசுவாசம் வைப்பது நிறுத்தி விடுவார்கள். இவர் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்குது, கர்த்தர் சொன்னாரு கர்த்தர் சொன்னாருன்னு சொன்ன விஷயம் எல்லாம் என்னது? நடக்கல அப்படின்னு என்ன செய்வாங்க? அவிசுவாசத்துக்குள்ள போகிறதுக்கு என்ன இருக்குது? நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, நான் சொல்ற ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அது பொய்யாக போனது, என் கூட கர்த்தர் பேசல, உடனடியாக என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பிடணும். மனம் திரும்பாம தொடர்ந்து அந்த பொய்யை பேசிக்கிட்டு, நான் என்ன பொய்யை பேசினாலும் அதை நம்புறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறான், அதை நம்பி என்ன ஒரு பெரிய ஆளா மதிக்கிறவன் 10 பேர் இருக்கிறான், அதை நம்பி எனக்கு காசு கொடுக்கிறவன் 10 பேர் இருக்கிறான் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம அந்த தவறு செஞ்சு கொண்டே இருக்கும்போது, பொய் தீர்க்க தரிசனத்தை அள்ளி விதைத்து கொண்டிருக்கும் போது அவங்க எங்க போக போறாங்க? இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே என்ன செய்ய போறாங்க? பங்கடைய போகிறார்கள். ஆகையால் இந்த செய்தியின் மூலியமாக நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற சில கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நாள் உங்களுடைய மனம் திரும்புதலின் நாள். மனம் திரும்பிட்டீங்கன்னா பிழைப்பீங்க. மனம் திரும்பல அப்படின்னு துணிகரமா இருந்தீங்கன்னா அப்புறம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தான் தலைமையில வரும். மீண்டும் சொல்லுகிறேன், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைய போகிறார்கள். சத்தியத்தை பேசுவோம். கர்த்தர் ஒருவேளை என்கிட்ட இருந்து பேசினா அது ஒரு முறை 2 முறை சொல்லும் போதே அந்த 2 விஷயமும் அப்படியே நடந்துவிடும். அப்படின்னா எனக்குள்ள கர்த்தர் பேசுகிறார். அப்படி நீங்க பேசுற எல்லாமே நடக்குதுன்னா நீங்க தாராளமாக என்ன செய்யலாம்? என் கூட இருந்து கர்த்தர் இதெல்லாம் பேசுறாரு நீங்க சொல்லலாம், தப்பில்லை. ஆனா நடக்காம 10 சொல்லி 9 நடக்காம 1 நடக்கிறத வச்சு என்ன நான் பெரியவனா காமிக்கும் போது நீ யார்? பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.